இப்போ 1ஆம் கிளாஸ் சேர்க்கிறப்ப நாளைக்கு ஐடி கம்பெனில எப்படியா சேர்த்து அமெரிக்காவுக்கு அனுப்பி எவங்கிட்டையாவது கூலி வேலை பார்த்து ஜெயிச்சிடணுங்கிறதானே. 15 வருடம் கழித்து இந்தியாவுடைய நிலை என்ன என்பது குறித்த பார்வை நமக்கு கிடையாது. இந்த தேசத்தை புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய அறிவு சார்ந்த இளைஞர் கூட்டம் இந்த உலகத்தை எந்த இடத்திற்கு கொண்டு போய் வைக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு தேவை இப்போதைக்கு 25,000 ரூபாய் சம்பளத்தில் எடுத்தவுடன் ஒரு வேலை. தட்ஸ் a whole idea. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. எப்படியாவது படிச்சு ராப்பகலா உட்கார்ந்து உலகத்திலே கஷ்டம். தமிழ்நாட்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதா கொலை கூட பண்ணிடலாம், அது ஈஸி. இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா, தெருவில் போறவன் வர்றவன், பொண்ணு கொடுத்தவன் கொடுக்காதவன் எல்லா பையனும் கேட்காம ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அவ்வளவு பேரும் கேட்பாங்க. எதுக்குன்னு தெரியா? 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 9ஆம் கிளாஸ்ல கொலை பண்ணவன்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா என்ன? பாக்குறவன்லாம் ஒரு கெட்டவனை பாக்குற மாதிரியே பாக்குறேன். ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன். என் சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சா, அம்மா அன்பால் மிரட்டுவா, அப்பா ஒரு தாள் மிரட்டுவா. வீட்டுக்குள்ள போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் பக்கத்துல நெருக்கமா உட்காந்துட்டு ஒருத்தங்க கையில பால் பம்பு இருக்கும், டாக்டர் பிள்ளைக்கு அக்கறையா இருக்காங்களா, இன்னொருத்தர் விசிறி வச்சிருக்காங்க. படிப்பா எப்படி படிப்பா ஒருத்தன்? இந்த பக்கத்துல 85 கிலோல ஒரு ஆள், இந்த பக்கம் 65 கிலோல ஒரு ஆள். 2 பேர் கையில வச்சுக்கிறது கத்தி மாதிரியே இருக்கு. படிச்சிடும், ஏன்னா 496 மார்க் எடுக்கணும். எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்துல +1ல ஃபர்ஸ்ட் குரூப் சேரணும். சேர்ந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காம 12ஆம் கிளாஸை கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி நெஞ்சில குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி இவன் என்னமோ ஆகி போச்சு, அந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேலே தெரு விட்டு பையன் சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷம் அவன் செத்தான். அவனை கொன்னு ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு, அவனுடைய கட்டுரையை கொண்டு, தமிழ் ஆர்வத்தை கொண்டு, தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு, சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு, எழுத்து விட்டு மாமாக்கு கால் உடிச்சிருக்குங்கிற கவலையை கொண்டு, ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு, பஸ்ஸுக்கு செத்து போறவனை பத்தி கவலைப்படாம, டிக்கெட் விலையை பத்தி கவலைப்படாம, பெட்ரோல் விலையை பத்தி கவலைப்படாம, ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பத்தி இருக்காங்கன்னு கவலையே படாம 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு, அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸ்ல எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 ரூபாய் சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு, அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அருவி தேடாம 5 லட்சம் ரூபாய் பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லேயே ஒரு 35,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. இவனுக்கு 35,000, அவனுக்கு 35,000. ஏற்கனவே கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 35 70,000 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான். இவருக்கு 35, அவருக்கு 35. கல்யாணமான அடுத்த வருஷத்துல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து 5 லட்சம், பையன் வீட்டுல இருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, ஊர் தாண்டி ஊரை பக்கத்துல ஒரு இடம் வாங்கி கீழே மேலே நீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம். இப்பயே செத்தலாம்.